டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இரத்தச்சோகை குறிப்பாக நமது இந்திய நாட்டு பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக இரத்தச்சோகையில் மெயின் பிரச்சனை என்ன இருக்கணும் அப்படின்னா, இரத்தச்சோகை நிறைய காரணங்கள் இருக்குது. இங்கே இரும்பு சத்து குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய இரத்தச்சோகை. ஸோ இரும்பு சத்து அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து தான் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல சேமித்து வச்சுட்டு நமக்கு தேவையான பொழுது கொடுக்குமே தவிர நமது உடம்பே கண்டிப்பாக இரும்பு சத்தை உற்பத்தி பண்ணாது. அப்போ அந்த இரும்பு சத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை நாடி இருக்கோம் அப்படின்னா உணவுகளை நாடி தான் இருக்கும். அப்போ இந்த இரும்பு சத்து எதற்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஹீமோக்ளோபின் அப்படின்னு யூஸ்வலாக டாக்டர்ஸ் உங்களுக்கு சிபிசின்னு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறப்ப சொல்லுவாங்க ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரியோட வச்சுக்கலாம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்தான அயன் தான். ஸோ இந்த ஹீமோக்ளோபினும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நம்ம உடம்புக்கு நம்ம தேவையான சத்துக்கள் ரத்தத்தை ஒரு செல்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால் இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இரும்பு சத்தை எடுக்கணும்னா எந்த மாதிரியான உணவு முறைகளை நான் எடுக்கணும், இல்லை என்ன மாதிரியான விஷயத்த நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு ஈஸியாக இது அப்சார்ப் ஆகும், என்ன மாதிரியான விஷயத்த நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இது எனக்கு அப்சார்ப் தடை செய்யப்படும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட்டில் உணவு முறையில் இரும்பு சத்துக்குரிய ஃபுட்டில் ஹீம் ஃபுட், நான் ஹீம் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்த ஹீம் ஃபுட் அப்படிங்கிறது என்னென்னா ஈஸியாக இரும்பு சத்தை அப்சார்ப் பண்ண வைக்கும். ஸோ அதில் பெரும்பாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாமே அனைத்துமே மாமிசம் சம்மந்தப்பட்ட, நான்வெஜ் சம்மந்தப்பட்ட, நீங்கள் எடுக்கக்கூடிய சிக்கன், மட்டன், பீஃப், போர்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கும். அதே மாதிரி ஆர்கன் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரலுக்கு கல்லீரல், சிறுநீரகம், இந்த மண்ணீரல், இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு அப்சார்வ் ஆகும். நான் ஹீம் ஃபுட் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாம் சைவ உணவுகளாக இருக்கும். இது மற்ற உணவுகளை விட, அசைவ உணவுகளை கொஞ்சம் நம்ம ஒரு 70-80% அதிகமாக சாப்பிட்டால்தான் ஓரளவுக்கு நம்ம அப்சார்ப் ஆகும். ஸோ அதில் யூஸ்வலாக சுண்டல் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, சில தானியங்கள் இருக்குது. தானியங்கள் முழு தானியமாக எடுக்கணும். நல்லா பட்டை தீட்டப்பட்ட தானியங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இது இல்லாத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஏற்கனவே இந்த என்ன மாதிரியான உணவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்தா என்ன உணவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உணவு வகைகளில் எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எது ஃபாலோ பண்ணால் குறிப்பாக இரும்பு சத்து நம்ம உடம்பில் உறிஞ்சணும் அப்படின்னா விட்டமின் சி சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் சி சத்து நிறைய காய்கறிகள் இருக்குது. அது இல்லாமல் பழங்களில் ஆரஞ்சு பழம், எலுமிச்சை போன்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த அயன் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில், இப்போ குறிப்பாக சைவ உணவுக்காரவங்க ஏற்கனவே அது சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுல குறைபாடு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இன்னமும் நல்லா உறிஞ்சணும் அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கிறோம். ஒரு கீரை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கீரையெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு நாக்குக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை கேட்கும். உடனே என்ன செய்வோம், கீரை கடையும் பொழுது நம்ம அதில் கொஞ்சோண்டு புளி போட்டு கடைவோம். புளி நம்ம போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா அது அந்த இரும்பு சத்தை எடுக்க விடாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கடையும் பொழுது கொஞ்சம் எலும்பிச்சை சாறு இறுதியில் சேர்த்து கடைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு நாக்குக்கும் சுவை கிடைக்கும், இரும்பு சத்தும் என்ன செய்யும், உறிஞ்சப்படும். எந்த மாதிரி உணவுகள் குறிப்பாக இரத்தச்சோகை உடையவர்கள் நான் இரும்பு சத்து உணவுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன், ஆனால் நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக காஃபி, டீ எடுக்கக்கூடாது. காஃபி, டீ எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்சார்ப்ஷனை அது குறைக்க செய்யும். அடுத்து மூன்றாவது ஆல்கஹால், மது சார்ந்த உணவுகள் மதுவும் அவாய்ட் பண்ண வேணும். அடுத்து ரெட் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெட் வைன் நீங்கள் ஆல்கஹால் பேஸாக இருந்தாலும் நான் ஆல்கஹாலிக் பேஸாக இருந்தாலும் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தை ஒட்ட விடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் கலர் ஆகணும், ரெட் வைன் இருக்கும் அப்படின்னா அங்கே அவங்க கொஞ்சம் அந்த டீகலரேஷன் ஆகிறதுக்குரிய காரணம் அனிமிக் ஆகிறதா கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணணும். அடுத்து அதிகமாக கால்சியம் சார்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. கால்சியம் அதிகமான உணவுகளை எடுத்தாலும் அதுவும் நம்முடைய இரும்பு சத்து உறிஞ்சுவதை தவிர்க்கும்.
கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் அனிமிக் இருக்கிறவங்க கொஞ்சம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கிறோம். நம்மளா இதுவும் எடுத்துக்கலாம், இந்த சத்து குறைஞ்சிருக்கு அந்த சத்தும் எடுக்கலான்னு எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். பட் இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா மோர். நான் பல முறை சொல்லியிருக்கோம், மோரில் கால்சியம் சத்து இருக்குது. அப்புறம் ஏன் டாக்டர் அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வயிற்றுக்குரிய நல்ல பாக்டீரியா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா செரிமானத்தை சீர்படுத்தும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக கிடைப்பதற்கு இந்த கட் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதனால மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ணும். அடுத்து யார் யாருக்கு எப்படி எடுக்கும்னா, யூஸ்வலாக ஒரு 7 மாதத்துக்கு வர குழந்தைகளுக்கு தாயிடம் இருந்து கிடைத்த இரும்பு சத்து இருக்கும். அதனால் அதற்கு பெருசாக மெனக்கிட வேண்டாம், தாய்ப்பாலில் போகலாம். ஆனால் 7வது மாதத்திலிருந்து 1 வயது வரை அவங்களுக்கு வந்து என்னென்னா வீனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி தாய் கர்ப்பகாலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அயன்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மில்லிகிராம் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ அவங்களுக்கு நல்ல இரும்பு சத்து உள்ள தானியங்களை கஞ்சி ஆட்டும் கூழ்கள் ஆட்டம் செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து ஒரு வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் கொஞ்சம் நம்ம மற்ற உணவுகள்லாம் எடுப்போம், ஒரு 8 மில்லிகிராம். அடுத்து ஒரு 4 வயதுலேருந்து ஒரு 8 வயது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் அவ்வளோவா தேவைப்படாது. அப்படியே ஒரு சேஞ்சஸ் இருக்கப்போ ஒரு 13 வயது, அதாவது ஒரு 14 வயதுலேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். 11 வயதுலேருந்து 14 வயது இந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இரும்பு சத்து அதிகம் தேவை. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மில்லிகிராம் தேவை அப்படின்னா அவர்களுக்கு ஒரு 14 மில்லிகிராம் வந்து தேவை. அதே மாதிரி ஒரு 14 வயதுலேருந்து ஒரு 50 வயது வரைக்கும் 18-50 வயது வரைக்கும் என்னென்னா ஆண்களுக்கு ஒரு 8 மில்லிகிராம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சோர்சஸ் எடுக்கும். பெண்கள் வந்து கர்ப்பகாலம், மாதவிடாய் முடியும் காலம் அப்படின்னு நிறைய வந்து பிளட் லாஸை வந்து சந்திக்க வேண்டியிருக்கனால 18 மில்லிகிராம் வந்து தேவை. 50 வயதுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு நார்மலாக ஆண் பெண் இருபாலருக்கும் குறைச்சிருக்கலாம். கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக பெண்களுக்கு 27 மில்லிகிராம். அப்போ நீங்கள் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அயன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரையும் எடுக்கணும், உணவு வழியாகவும் நிறையா வந்து எடுத்துக்கணும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப முக்கியம். கர்ப்ப காலத்தில் தினமும் பெண்கள் எடுக்க வேண்டிய ஒரு கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பாலூட்டும் காலத்திலையும் ரொம்ப முக்கியம். அதனால் பெண்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். ஆனால் அது எந்த காலத்தில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நமக்கு இரும்பு சத்து உறிஞ்சப்படும், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கக்கூடாது, குறிப்பாக அனிமிக் இருக்கவங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் எனக்கு இந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பதிவு இருக்குது, அதை பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.